அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பவுத்திரம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான அறிகுறிகள், அதை முழுவதுமாக தீர்த்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வெங்காயம் என்கிற மூலிகையின் பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அதே பவுத்திரம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு மற்றோர் மருந்து பொருளை கொண்டு மிக எளிமையான முறையில் அந்த நோயை தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை திப்பிலி. திப்பிலி மிக சிறந்த கிருமி நாசினி, வாத குடோரி என்று பெயர். ஜீரணத்தை மேம்படுத்தும், உடலில் நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும், மூல நோய் மற்றும் பவுத்திர நோயினால் ஏற்படுகின்ற கட்டியை கரைக்கும். ஆகையால் திப்பிலியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வால்மிளகு. மிளகில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. குறுமிளகு, வெள்ளை மிளகு, வால்மிளகு. ஒவ்வொரு வகையும் தனித்தனியான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக வால்மிளகு இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றும். மூல நோய், பவுத்திரத்தினால் ஏற்படுகின்ற கட்டிகள் அவற்றை கரைக்கும் என்பதால் நாம் வால்மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருஞ்சீரகம். மிக சிறந்த கிருமி நாசினி, உடல் உஷ்ணத்தை அளவோடு பராமரிக்கும். ஆகையால் கருஞ்சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காயத்தூள். பெருங்காயம் வயிற்று உப்பசத்தை தணிக்கும், உடலில் இருக்கின்ற நிணநீர் அதாவது விஷ நீரை வெளியேற்றும் என்பதால் பெருங்காய தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இந்துப்பு. இந்துப்பு மிக சிறந்த கிருமி நாசினி, உடலில் தங்கியுள்ள அழுக்குகள் உடலை தேற்றும், உடலில் இருக்கக்கூடிய விஷ நீர்கள் இவற்றை தணிக்கும் என்பதால் இந்துப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. உடலுக்கு குளிர்ச்சி, மேனியெங்கும் இருக்கக்கூடிய வெட்டையை தணித்து உடல் குளிர்ச்சி தரும் என்பதால் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க.
நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.